ஜெகதீஷ் ஏதாவது வேஸ்ட்டு பீஸ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் அனுப்பிங்க. ஸ்ரீஷாவோட இருக்கிறாரே கவலை வேணா அப்படி இருக்கலாம், நமக்கு இந்த மாதிரி வாய்க்கலையே அப்படின்னு வேணா கவலை இருக்கலாம் செங்கோட்டையனுக்கு. எது ஜெயம் ரவி கனிஷா மாதிரி வந்தாங்க, எப்படி ஆயிடுச்சு வர ஒருத்தர் செய்கிற தவறான முன்னுதானா தப்புங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு அண்ணன் நாசரிக்கா மனசு வரல. நீங்கள் நடிகர் சங்கத்து தலைவர், விஜயை அசிங்கப்படுத்தணும்னு நோக்கம் இருந்ததுன்னா 2 பிள்ளைகளை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் உட்காந்தா என்ன பண்ணுவீங்க? கொடி குடி பீடி லேடி அதாட்டா உன் டேடி, நீ அதான் பண்ணியிருக்கிற. விஜய் அதான் பண்ணுறாரு. ஆமாம், பையனை அடித்து துரத்திடல நீ வீட்டை விட்டு உட்கார வைப்பேன், வீட்டு வாசல் பனையூர் வீட்டு வாசலில் உட்கார வைப்பேன். அந்த வீட்டில் வாழறதுக்கு உரிமை இருக்குது, வீடு உனக்கு சொந்தமாக கூட இருக்கட்டும், சொத்து உன் பேரில் பத்திரம் கூட இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பொண்டாட்டி சாதாரண குடும்பங்கள்லாம் நேரம் என்ன சார் கத்தி தூக்கி போயிட்டு வாங்க நேரம். ஆமாம், என்ன சார் எங்கள் அம்மாவுக்கு எப்படி அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பல பேர் நினைக்கலாம். சொத்துக்கு ஆசைப்படுறேன், சொத்துக்கு ஆசைப்பட்ட என்ன தப்பு? புருஷனும் சொத்துக்கு ஆசைப்பட்டா என்ன தப்பு? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவர ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஆண்டனி சார். வணக்கம். செங்கோட்டையன் தான் புலம்புறாரு சார். சார் பிரசாத் செங்கோட்டையன் எங்கே புலம்புறாரு? அழுகுறாரா? தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் கிடையாது சார். நான் சொல்ல எதுக்காக கவலைப்படாதுன்னு கேட்டீங்கன்னா, இப்படி வந்ததுலாம் கவலைப்படல. கூடயே ஒரு பொம்பளை வச்சு சுற்றி கிடக்கிறாரு, அவரை போய் நீங்கள் சொல்லிட்டு கிடைக்கிறீங்க. கூட இருக்கிற பொம்பளையால தான் அவருக்கு வந்து பிரச்சனையாக வீட்டில் அவங்க மனைவி கிட்ட. அது பிரச்சனை கிடையாது. என்னங்க இவன் இலைமறை காய்மறையாக இப்படி இருக்கணுங்க, இது இலைமறையாக காய்மறையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை சொல்கிறது தகுதி ஒன்றும் கிடையாது. அவர் தகுதி கிடையாது தான் அவருக்கு. அவர் தகுதி இருக்கா? அவருக்கு தகுதி கிடையாது. ஆனால் அவர் கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே வந்துருக்க வேணாம்னா பல காரணங்கள் இருக்கு. அவர் மனதளவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடக்கிற விஷயங்கள் பல விஷயங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த கல்ச்சரே வேறு, திராவிடியன் கல்ச்சர் வேறு. இங்கே என்னங்க இப்படி இருக்கானுங்க, எல்லாருமே முட்டாளாக இருக்கானுங்க, என்னையும் அப்படி மாற்றுறானுங்களே, எல்லாமே ஜோம்பிஸாக இருக்கிறானுங்க, எல்லாம் என்னையும் மாற்றுறானுங்களே அப்படின்னு தான் கவலை. தவிர ஸ்ரீஷாவோட இருக்கிறாரே கவலை வேணா அப்படி இருக்கலாம், நமக்கு இந்த மாதிரி வாய்க்கலையே அப்படின்னு வேணா கவலை இருக்கலாம் செங்கோட்டையனுக்கு. எது கூட இருந்தாக்கா ஏதாவது இப்போ பழைய பீஸ் ஏதாவது கொடுப்பா வந்து தம்பி ஜெகதீஷ் ஏதாவது யூஸ் பண்ணுறது எது அப்படி ஒன்றா கேட்கலாம். ஜெகதீஷ்ட தம்பி ஜெகதீஷ் என்னையும் கொஞ்சம் பாருப்பா, ஏதாவது யூஸ் பண்ண ஏதாவது வேஸ்ட்டு பீஸ் ஏதாவது சொல்லாங்கல்ல, எனக்கு ஏதாவது யூஸ் பண்ணது வேஸ்ட்டாக ஏதாவது இருந்தால் சொல்லாங்க இல்லையா? அப்படி தான் ஒருத்தன் போட்டுருந்தான். ஏதோ ஒரு நபர் வந்து வயதான தாத்தா வந்து அவருக்கு வந்து 70 பொண்டாட்டி 80 பொண்டாட்டின்னும் போது அப்படின்னு இதில் வந்துச்சு, இணையத்தில் வந்துச்சு. அதில் ஒருத்தர் கமெண்ட்டை போட்டிருந்தான். நான் படிக்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. அதை படித்தவொன்னே என்னன்னு கேட்டினா, ஐயா உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட்டாக தான் பயன்படாது ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணாது ஏதாவது இருந்தால் எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைக்க அப்படின்னா. அந்த மாதிரி இப்போ செங்கோட்டையன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சத்தம் கம்மியாக, ஏன்னா பக்கத்தில் இருக்க பொம்பளை கேட்டுறக்கூடாதுல்ல, அதனால் கொஞ்சம் தம்பி ஜெகதீஷ் ஏதாவது வேஸ்ட்டு பீஸ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் அனுப்பி வைங்க. உனக்கே இது வேண்டானுங்கிற பீஸ். ஆமாம், ஏதாவது இருந்தால் அனுப்பி வைங்க. அதுக்கு தான் சார் இருக்கிறானுங்க. இப்போ அப்படி தான் நினச்சிட்டு போனது, அப்படி தான் இப்போ இருக்கிறானுங்க. அங்கே இருக்கிற இது தேராது, வேலைக்கு ஆகாது, இது தேராது, டிவிக்கே தேராது, தமிழக தேராத கழகம் தேராது, இனிமேல் தேராது. நீயே வந்து பழிச்சுட்டு காட்டிட்ட, வந்து அந்த தப்பை செஞ்சிடக்கூடாது. இந்த தப்பை சில நேரங்களில் சிலது வதந்தியாகவே போயிடும், கடைசி வரைக்கும் வதந்தியாகவே போயிடும். ஆமாம், ஏன்னா வந்து நீங்கள் இல்லைன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீ இது கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல நம்ம இப்போது நீங்கள் கிடையாதுன்னு சொன்னாலும் நம்புகிறாங்க, நம்பலை. நீ அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடாது. ஆமான்னு நீ ஊர்ஜிதப்பட்ட, நீ ஆமாம் இல்லைன்னு சொல்லனா கூட பார்த்தீங்கன்னா அது வந்து இது உண்மை கிடையாதுங்க, இல்லை இது பொய் கிடையாதுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடந்து போயிடுவாங்க. ஒரு கேள்வியாகவே போயிடுவேன்ற நான். ஏங்க திரிஷாவுக்கும் அவருக்கு என்னதாங்க உறவு? அந்த அம்மா சொன்னாங்க, ஆனால் நம்ம எதுவும் எப்படி சொல்ல முடியும்? அந்த அம்மா இன்னொரு நடிகரோட சேர்ந்து குத்தாட்டம் போட்டுருக்குறாங்க, எப்படி நம்ம சொல்ல முடியும்? சினிமாவில் இதெல்லாம் ஒரு சகஜங்க அப்படின்னு சொல்லி கூட போயிடுவாங்க. அதெல்லாம் பொண்டாட்டிலாம் ஆக முடியாதுங்க. இல்லைங்க முதலமைச்சர் அறந்தீங்க அதெல்லாம். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணது என்ன? கன்ஃபார்ம் பண்ணுறீங்கல்ல? ஆமாம். மீண்டும் நான் சொல்ல, நீ ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்ட, உன்னுடைய இதுவே வேறு, நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கணும். ஒரு நடிகனாக இருக்கும்போது நடவடிக்கை வேறு சார். ஆனால் ஒரு தலைவனாகிட்ட, மக்கள் தலைவனாகிட்ட, உன்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்? இப்போ நீங்கள் என்ன இருக்குன்னா, அந்த மகளிர் கூட்டத்தில் இப்போ வர அந்த பெண்களுக்கு என்ன ஏக்கமாக இருக்குன்னா, பொறாமையாக இருக்கும். யார் மேலே? திரிஷா மேலே பொறாமையாக இருக்கும். ஆமாம், பல நடிகைகளுக்கே இப்போ பொறாமையாச்சு. பல நடிகை அதான் வளைச்சு போட்டாலே கொஞ்சமாச்சும் அந்த முகத்தில் ஏதாவது ஒரு கவலை ஏதாவது தெரியுது? கவலைனா என்ன? கவலைதான்றது அந்த கவலைனா என்னன்னு கேட்பாங்க. மறுச்சி ஏதாவது தெரியுதா சார்? சிரிச்சுக்கிட்டே வருது. எவ்வளோ பெரிய கேவலம் சார் வந்து.
ஏன்னா சினிமாவில் இப்போ பல பேர் என்கிட்ட கேட்பான், என்ன சார் சினிமாவில் எப்படி இருக்காங்க? சரி, ஐயோ சினிமாவில் மட்டும் கிடையாதுயா, எல்லா இடத்துல தான் இருக்காங்க. நடிகைக்கு மட்டும்தான் பண்ண, நடிகர்கள் மட்டும் தான் பண்ணுறாங்களா? சமூகத்தில் எல்லாம் தான் பண்ணுறான். இவங்க வெளிச்சத்துனால வந்து வெளியே வந்துடுறான். ஆனால் இப்போ இதெல்லாம் எப்படி கேட்டால் ஒரு முன்னுதாரணம் மாதிரி ஆயிடுச்சுல்ல. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஜெயம் ரவி கனிஷா மாதிரி வந்தாங்க, எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஒருத்தர் செய்கிற தவறான முன்னுதாரணம் அதுக்காக வந்து அப்படியே ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை சார், இதை நியாயப்படுத்த முடியாது அப்படி சொல்லி. ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஜெயம் ரவி கனிஷா எப்படி வந்தாங்களோ அது மாதிரி வந்தாங்க. அன்றைக்கி அந்த பொண்ணு வந்து கதறி கண்ணீர் விட்டுது. இந்த சினிமாவில் இருக்கிற ஒருத்தன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக இது தப்புன்னு சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆச்சரியமாகவும் என்ன சொல்கிறேன்னா ஏன் வந்து சர்ப்ரைஸ்ன்னு கூட சொல்ல முடியும். அப்படி இருக்குது அமீருடைய அந்த இது. உண்மையிலே சினிமாவில் கூட ஒரு ஆம்பளை இருக்கிறான், 100% ஆம்பளை இருக்கான் சினிமாவில், அப்படியே நம்ம நினச்சிக்கிறோம். ஏன்னா இதை நியாயமாக இதை யார் சொல்லியிருக்கணும் சொல்லுங்கள். நியாயமாக இதை யார் சொல்லியிருக்கணும்? இது போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்க, யார் சொல்லியிருக்கணும் சொல்லுங்க பாருங்க. உச்சபட்ச நடிகர்கள் அப்படி கிடையாது. அமீரை விட முதல்ல சொல்லியிருக்க வேண்டியது யார்? கொஞ்சம் ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த வார்த்தை கூட கடுமையான வார்த்தை அமீர் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை எப்படின்னு கேட்டால் சொல்லக்கூடிய வார்த்தை, இதை விட கடுமையான வார்த்தையை சொல்லணும்னு தேடிட்டு இருக்கிறேன் நான். என்னென்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து தகுதி இருக்கா? மனைவி பிள்ளைகளை விரட்டிட்டு உங்களுக்கு இந்த மகளிர் தின விழாவை இந்த கொண்டாடுறீங்களா, உங்களுக்கு வந்து அருகதை இருக்கா, தகுதி இருக்கான்னு சொல்லி கேட்குறது 100% வார்த்தை. சரிங்களா? நீங்கள் அப்படி கூட கேட்க வேண்டாம். அந்த சினிமாவில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன கேட்குறன்னு கேட்டால், இது போன்ற நடவடிக்கையில் வந்து முறையாக விவாகரத்து பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் போகலாம். ஆனால் இது போன்ற ஒரு முறையற்ற நடவடிக்கைகளை நீங்கள் பண்ணாதீங்க, அல்லது அந்த மாதிரி நடவடிக்கை வரும்படியாக நீங்கள் வந்து அல்லது அது பற்றி தவறாக பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் எதுவும் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளாதீங்க. ஒரு விவாகரத்து நீங்கள் வந்து முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னொரு வாழ்க்கை இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக நீங்கள் இது மாதிரி நடந்துக்காதீங்க, ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கேன்னா அந்த நாசர் சொல்லியிருக்கணும். நடிகர் சங்கத்துக்கு தலைவர் அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அண்ணன் அதை பற்றி பேசவே இல்லை. அமீர் பேசுகிறார். இப்போ நம்ம அந்த அமீர் எப்படி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது? சினிமாலேயும் ஆம்பளை இருக்க 100% ஆம்பளை ஒருத்தர் இருக்கிறான், கேட்டான் பார்த்தியா, ஒரு வார்த்தை சொன்னான் பார்த்தியா. மனைவி பிள்ளைகளே விரட்டுறீங்க சார், இதை கூட நீங்கள் நடிகர் சங்கத்தில் நீங்கள் கேட்க மாட்டீங்களா சார்? மனைவி பிள்ளைங்க சார், 28 ஆண்டு காலம் வாழ்ந்த மனைவி பிள்ளைகள் சார், அவங்களுக்கு வந்து மனம் வலிக்கும்படியாக, அவங்கள அவமானப்படுத்தும்படியாக, அசிங்கப்படுத்தும்படியாக இன்னொரு பெண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பெண்ணோட வந்து ஒரு இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா மணமகள் மாதிரி ஒரு உடை அணிந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து செய்கிறது வந்து தப்புங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு அண்ணன் நாசரிக்கா மனசு வர்ற சொல்லுங்கள். நீங்கள் நடிகர் சங்கத்து தலைவராக இருந்தால் எதனா பண்ணணும் சார், இதெல்லாம் இந்த மாதிரி நன்மைகளை செய்யணும் சார். உங்களுக்கு முன்னாடி குடும்ப வெல்ஃபேர் தானே சார், இது ஃபேமிலி வெல்ஃபேர் சார், இது அதுதான் நீங்கள் சங்கம் தொடங்கி வச்சுருக்கீங்க. இல்லை சார், இதை கூட கேட்க மாட்டீங்களா? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நான் திரும்ப வந்து எனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் இதே நீலாங்கரி வீட்டில் நான் வந்து பனையூர் வீட்டில் தங்கணும் சார், அனுமதி கொடுங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருக்காங்க. என்ன காரணம்? அவங்க நினச்சாங்கன்னா நான் உண்மையிலே சொல்கிறேன் சார், உண்மையிலேயே இந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறேன். யார்? சங்கீதாவை எல்லாத்தையும் முறையாக கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, நீதிமன்றத்துக்கு முறையாக. இதே வேறு யாருன்னா என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? இதே வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன், நடந்த விஷயம் தான் நம்ம மறைக்கிறதுக்கு. தாமரை என்ன பண்ணாங்க? தாமரை என்ன பண்ணாங்க? விஜயை அசிங்கப்படுத்தணும்னு நோக்கம் இருந்ததுன்னா 2 பிள்ளைகளை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் உட்காந்தா என்ன பண்ணுவீங்க? அடுத்த நிமிஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கூப்பிட்றீங்க, ஃபுல் மக்கள் கூட்டம் நிரம்பிடும், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வீட்டு வாசலில் போய் உட்காந்துருவாங்க. எப்படி கற்பனை பண்ணி பாருங்க, வீட்டு வாசலில் உட்காடுறாங்க சார், சங்கீதா வந்து வீட்டு வாசலில் உட்காடுறாங்க பிள்ளைகளோட. கண்டிப்பாக நான் செய்வேன் அதை. என் அக்காவோ என் தங்கையோ இல்லை வந்து எங்கள் அம்மாவுக்கோ இந்த மாதிரி நேர்ந்ததுன்னா நேராக கொண்டு போய் வீட்டு வாசலில் உட்கார வைப்பேன். வீட்டு வாசல் பனையூர் வீட்டு வாசலில் உட்கார வைப்பேன். அந்த வீட்டில் வாழறதுக்கு உரிமை இருக்குது. வீடு உனக்கு சொந்தமாக கூட இருக்கட்டும், சொத்து ஒன்று உங்கள் பேரில் பத்திரம் கூட இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பொண்டாட்டி புருஷன் கூட தான் பொண்டாட்டி வாழணும். உங்களுடைய எல்லா இன்ப துன்பத்திலையும் நான் வந்து என்னோட பங்கு இருக்கு, எனக்கு ஈக்குவல் ஷேர். கல்யாணம் பண்ணுறது எதுக்குடா? கல்யாணம் பண்ணல, 2 பிள்ளைய பெத்தல்ல, அப்போ என்ன பண்ணும்? கொண்டு போய் நானாக தான் செய்வேன், உட்கார வைப்பேன். அக்காவோ என் தங்கையோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாசலில் உட்கார வச்சு மொத்த பத்திரிகைலாம் வர வைப்பேன். தப்பு இல்லை இது. அவங்க போராடுறாங்க தெரியுமா அவங்களுக்கு? அங்கே இருக்கிற சொத்துக்கெல்லாம் ஆசைப்படவே இல்லை. அவங்ககிட்ட இருக்கிற சொத்து 500 கோடி சொத்து இருக்கு அவங்களுக்கு, அது கிடையாது. இந்த சொத்துக்கு பின்னாடி அவங்க கேட்குறது ஒரு உரிமை.
சொத்துக்கு பின்னாடி அவன் கேட்குறது உரிமை. பல பேர் நினைக்கிறான் சொத்துக்கு ஆசைப்படுறான், சொத்துக்கு ஆசைப்பட்டா என்ன தப்பு, புருஷனும் சொத்துக்கு ஆசைப்பட்டா என்ன தப்பு. நான் கேட்குறேன், அவன் நம்பி தான் 2 பிள்ளையை பார்த்துருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன். பிள்ளைகளை கொடுக்கலாமே. கல்யாணம் பண்ண சடங்கு சம்பிரதாயத்தோட கல்யாணம் பண்ண, அதுவும் ஒரு முறை இந்து முறைப்படி ஒரு முறை கிறிஸ்தவ முறைப்படி எல்லாம் பண்ண, இரவு பகலாக உழைச்சி 2 பிள்ளைகளை பெற்றுக்கிட்ட, அதுக்கப்புறம் தான் இந்த அவங்க கல்யாணம் பண்ண பிறகு தான் உனக்கு இந்த பெரிய மெகா ஸ்டார் அந்த அந்தஸ்து. அப்போ எவ்வளோ நாள் 22 காலம் உன்னை எப்படி அவங்க பராமரிச்சுப்பா? இன்னைக்கு வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும்னா இப்போ சொல்ல, அதாவது இந்த பிரிவுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய உடையை கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்டை துவைக்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொசசிவ் உள்ளவங்க. நீ என்னடான்னா வந்து கூட்டின்னு வந்து நடிகர்கள் கூட்டின்னு வந்து மனைவி இருக்கிற வீட்டுக்கு எந்த ஒரு பொறிக்கும் பண்ண மாட்டான் சார். மனைவி நீ வெளியில் கூட நீ போயிட்டு காலை கையை கழிட்டு வந்துடு. மனைவி படுக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணை கொண்டு வர மாட்டான். மனைவியை நேசிக்கிறவன் அதை பண்ணவே மாட்டான். தற்குறிகள் பொறுக்கிகள் தான் அதை செய்வானுங்க. அதைத்தான் அந்த பையன் கேட்டான். அம்மா இருக்கிற இடத்துல இன்னொருத்த எப்படி கொண்டாந்துருப்பேன். இதே நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, மாண்புமிகு மாணவன் நினைக்கிறேன். அதை ராதாரவி வந்து இந்த தப்பை பண்ணுவார், இவன் பண்ண அதே தப்பை பண்ணுவார். ராதாரவி இந்த தப்பை பண்ணுவார் சினிமாவில். அப்போ சட்டையை பிடிப்பார். யார்? அப்பா யார்? அப்பா கேரக்டர் இவர் போய் வந்து சட்டையை பிடிப்பார், அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இது தப்பு இல்லையா? அதை தானே புள்ள கேட்குறான். அப்போ நீ வந்து ஒரு விமனைசர் வந்து அதை தாண்டி குடி வீதி, அதான் சொன்ன இந்த நெட்ரிகன் படம் பார்த்தா சொல்லுவார். அதில் வந்து 2 ரஜினி நடிப்பாங்க. நெட்ரிகன் ஒரு படம், அதை பாருங்கள். அதை சொல்லலாம், பொடி குடி பீடி லேடி அதாண்டா உன் டேடி அப்படின்னு சொல்லி ரஜினி பேசுவார். நல்லா இருக்கும் அந்த டயலாக். எப்படி? பொடி குடி பீடி லேடி அதாண்டா உன் டேடி. நீ அதான் பண்ணியிருக்கிற. விஜய் அதான் பண்ணுறாரு. ஆமாம், பையனை அடித்து துரத்திட்டல நீ வீட்டை விட்டு. என்ன கேட்டான் பையன்? என்ன கேட்டான் பையன்? எங்கள் குடும்பத்தையே கெடுத்துட்டியரா பாவி. எவ்வளோ ஒழுக்கமுள்ள பிள்ளையாக இருந்தால் அவன் கேட்டிருப்பான் சார். எவ்வளோ ஒழுக்கமுள்ள பிள்ளையாக தான் கேட்டிருப்பான். ஆனால் அந்த பிள்ளைய தான் இன்றைக்கி அவதூறு பரப்புறாங்க. என்னன்னா அப்பாவுக்கு எதிராக பேசலாம். அப்பாவுக்கு அறிவு இருக்கடா. பொய் சொன்னால் பொருத்தமாக சொல்கிறேன். இந்த விவாகரத்து நோட்டீஸ் இப்போ அந்த இவங்க சொல்கிறாங்களா, டிசம்பர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த விவாகரத்து நோட்டீஸ் அப்போயே ரெடி பண்ணாங்கண்ணா. நேற்று முந்தின தினம் தான் சார் வந்து அவன் அன்ஃபாலோ பண்ணான். அதுக்கு முன்னாடி இந்த விவாகரத்து நோட்டீஸ் சொல்கிறாங்களா, டிசம்பர் சொல்கிறாங்களா, அதுக்கு முன்னாடிலேருந்து டிசம்பர்லேருந்து எடுத்து பாருங்கள், ஃபேஸ்புக் எடுத்து பாருங்கள். அப்பாவை அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக சொல்லிட்டு கிடக்குறான் இன்ஸ்டாவில். ஆமாம், அப்பாவை வந்து பார்த்தோன்னா வந்து கியூட்டுன்னு போடுறான். அப்பாவை படத்தை போட்டு இது கியூட் தளபதின்னு போடுறான், தலைவர்னு போடுறான், டேடின்னு போடுறான். அவ்வளோ பாசமாக வந்து போடுறான். ஆனால் அவங்க சொல்கிறானுங்க வந்து அப்பாவுக்கு எதிராக வந்து செஞ்சிச்சாரு, அப்பாவுக்கு வந்து படத்தை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் பல பேர்ட்ட சொன்னேன், படம் வந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னார், எலெக்ஷனில் தோக்கணும் எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும் அதைன்னு சொல்லி சொல்கிறாரு. அறிவு தான். அப்படி படம் யாராவது பண்ணுவாங்களா சார்? 4 நாளைக்கு முன்னாடி சார், 4 நாளைக்கு முன்னாடி கூட வந்து போடுறான், வந்து அப்பாவை பெருமையாக போடுறான். அவ்வளோ ஃபேஸ்புக்கில் அவ்வளோ இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்து பேசிட்டேன். அவனும் எப்போவுமே நான் பிளைண்டாக பேச மாட்டேன் சார், எல்லாத்தையும் பார்த்து தான் பேசுகிறேன். அவங்க அப்பா அவ்வளோ பெருமையாக போடுறான். இந்த 4 நாள் வரைக்கும் இந்த விவாகரத்தோட இந்த வரத்துக்கு இந்த 4 நாள் அப்புறம் தான் அன்ஃபாலோ பண்ணுறான். போட்டதால் டெலிட்டும் பண்ணவே இல்லை. மனசாட்சியெல்லாம் பேசுகிறாங்க. அவர் வந்து அப்பாவுடைய அதான் விஜயோட படம்லாம் யார் இந்த பீலா பிஸ்மி இருக்காங்கல்ல, அவன் வந்து உண்மையே பேசாதவான், வாழ்நாளில் என்றைக்குமே உண்மை பேசுனது சொல்கிறான். வந்து ஜேசன் சஞ்சய் வந்து அப்பாவை ரொம்ப அவதூறாகவும் அசிங்கமாகலாம் வெளியில் பேசியிருந்தார். அவன் இப்படிப்பட்ட பிள்ளையே கிடையாது. நேரம் வேறு பிள்ளையா இருந்தானா இந்நேரம் இந்த கத்தியை தூக்கி வந்திருப்பான், இல்லை அவன் லெவலுக்கு எது பார்த்தீங்கன்னா நான் துப்பாக்கி தூக்கி வந்திருப்பான். இதானே சார் உண்மை? உண்மை தானே சார்? ஃபுல்லாக சகிச்சுக்கிட்டு போயிட்டுருக்குறான், கடந்து போயிட்டுருக்குறான். இதான உண்மை. சாதாரண குடும்பங்கள்லாம் நேரம் என்ன சார் கத்தி தூக்கி போயிட்டு வாங்க நேரம். ஆமாம், என்ன சார் எங்கள் அம்மாவுக்கு எப்படி அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகிற பையனை போயிட்டு அமைதியான பையன் சார். அவன் ரொம்ப அமைதியான பையன், ரொம்ப நல்ல பையன். சிக்மான்ற பேர் என்ன தெரியுமா? இந்த நாய்களுக்கு யாருக்கா தெரியுமா? சிக்மாக்கு மீனிங் நான் சொல்ல. சிக்மானா மீனிங் என்ன தெரியுமா? கூகுளில் போய் செக் பண்ணுங்க. சிக்மான் மீனிங் என்னன்னா தைரியம் உள்ள, தனித்துவம் வாய்ந்த, தன்னம்பிக்கை உள்ள மனிதனுக்கு பேர் தான் சிக்மா. தைரியம் உள்ள, தனித்து வாழக்கூடிய, தனித்துவத்தோடு வாழக்கூடிய, தைரியம் உள்ள, தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனுக்கு பேர் தான் சிக்மா. அப்போது வந்து இந்த இந்த அறிவு வேணும் கொஞ்சமாச்சும். என்னடா ஒருத்த மேலே அபாண்டமாக சொல்ல புள்ள மேலே குடும்பத்தை நம்ம இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி யாரும் இல்லை. எந்த புள்ள வந்து அப்பா வந்து கெட்டு போகணும்னு நினைப்பான்? நீங்கள் சொல்லுங்கள், கெட்டு போனான். ஆனால் விஜய் கெட்டு போகணும்னு நினைக்கல. ஆனால் என் படத்துக்கு பின்னாடி வரட்டும். அந்த சிக்மா படம் வந்து மே மாதம் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஜனநாயகன் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக டிலே ஆகுது.
படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், என் படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இவர் பிம்பம் விழுந்துடும்ல. மகன் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து ஒரு படத்தை எடுத்துருக்கான்னு சொன்னால் அந்த படத்தை ரிலீஸ் ஆகட்டும், என் படம் தான் வரல, என் மகன் படம் வரட்டும், அப்படி தான் நினைப்பான் சார் நான் ஒரு அப்பேன். ஆனால் இல்லை என் படம் வந்த பிறகு அது வரட்டும். எப்படிப்பட்ட இங்கே எல்லாம் உள்டாவாக பேசிட்டு இருக்கிறான் சார் பல பேர். இதுதான் உண்மை. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி சார்.